வணக்கம். ஒரு சொத்தை வாங்கி, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிய வாங்கி பத்திரப்பதிவு செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம பல ஆவணங்களை, அந்த சொத்து சம்பந்தமான பல ஆவணங்களை சரிபார்த்து தான் ஒரு சொத்தை வாங்கணும். அப்படி நம்ம சரிபார்க்கக்கூடிய ஆவணங்கள்ல மிக முக்கியமான ஆவணம் வில்லங்க சான்றிதழ், அதாவது இசி அப்படின்னு சொல்லுவாங்க. இசி அப்படின்னா என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட். இந்த வில்லங்க சான்றிதழ்ல தான் அந்த சொத்து சம்பந்தமான பத்திரப்பதிவு சம்பந்தமான டிரான்சாக்ஷன், அதாவது அந்த சம்பந்தப்பட்ட சொத்து சர்வே நம்பர் யார் யார்கிட்ட எல்லாம் மாறி வந்திருக்கிறது, எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது, என்னென்ன ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஃபுல் ஹிஸ்டரி, பயோடேட்டா, அதாவது லிங்க் டாக்குமெண்ட் விவரங்கள் அந்த இசி என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்ல தான் இருக்கும். அந்த சொத்து அடமானம் வைக்கப்பட்டிருந்தால் அந்த அடமான விவரங்கள் இருக்கும். ஸோ இசியை நம்ம கரெக்டா சரிபார்த்து அது சரியாக இருக்கும் பட்சத்தில் மற்ற அந்த சொத்து சம்பந்தமான ஆவணங்களையும் சரிபார்த்து ஒரு சொத்தை வாங்கும் போது போலி ஆவணங்கள் பத்திரப்பதிவில் இருந்து நம்ம தப்பிக்க முடியும். இவைகளை எல்லாம் நீங்கள் சரிபார்த்து ஒரு சொத்தை வாங்கும் போது நீங்கள் ஏமாறாமல் சரியான சொத்தை சரியான முறையில் வாங்க முடியும். சரி, இப்போ இந்த வில்லங்க சான்றிதழ் சம்பந்தமாக பதிவுத்துறை ஒரு மிக முக்கியமான உத்தரவு கொடுத்திருக்காங்க, நடைமுறைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க. அது என்ன புதிய வசதி அப்படின்னா, பத்திரப்பதிவு செய்யப்பட்ட அன்றைய தினமே ஒரே நாளில் வில்லங்க சான்றிதழ் பெறும் வசதியை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் சொத்தினுடைய அந்த பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை பதிவு செய்த நபருக்கு பதிவு செய்யப்பட்ட அன்றைய தினமே கொடுக்கறதுக்கும் உத்தரவு கொடுத்திருக்காங்க. முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, அந்த சொத்து குறித்து கள ஆய்வு, சைட் விசிட் தேவைப்படுது அப்படின்னா அந்த சொத்து பத்திரத்தை மட்டும் தவிர்த்து மற்ற பத்திரங்களை அன்றைய தினமே திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் கொடுத்திருக்காங்க. இதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பத்திரப்பதிவு செய்ததற்கு பிறகு அந்த சொத்து குறித்த பரிமாற்ற விவரங்களை பதிவுத்துறையினுடைய தகவல் தொகுப்பில் சேர்த்து அந்த சொத்து குறித்த வில்லங்க சான்றிதழை பதிவு செய்த நபருக்கு கொடுப்பதற்கு ஓரிரு நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பதிவுத்துறையோட இந்த புதிய ஸ்டார் திட்டம் மூலமாக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, பத்திரம் பதிவு செய்யும் போதே அந்த சொத்து குறித்த பரிமாற்ற விவரங்களை பதிவுத்துறையினுடைய தகவல் தரவு தொகுப்பில் பதிவேற்றம், அதாவது அப்லோடு செஞ்சிடறாங்க. அதற்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சொத்து பத்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த சொத்து பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள அந்த மொபைல் எண்ணிற்கு SMS மூலமாக பதிவுத்துறையோட ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை கிளிக் செய்து இலவசமாக அந்த சொத்து குறித்த சமீபத்திய பரிமாற்றங்கள், டிரான்சாக்ஷன் அடங்கிய வில்லங்க சான்றிதழ் இசியை இலவசமாக டவுன்லோட், பதிவிறக்கம் செய்ய முடியும். இந்த லிங்க் அந்த மொபைல் எண்ணிற்கு பதிவு செய்த அன்றைய தினமே அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க் 30 நாட்கள் வரை வேலிடிட்டி, இலவசமாக டவுன்லோட் செய்ய முடியும், 30 நாட்கள் வரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வில்லங்க சான்றிதழை சொத்து வரி, மின் இணைப்பு, நீர் இணைப்பு, பெயர் மாற்றம் போன்றவற்றிற்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.